ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அது வந்து டீச்சர்ஸும் பேரண்ட்டும் நம்ம தான் இணைஞ்சி அவங்கள வந்து சரியான இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண வைக்கிறோம். ஒரு நாள் வந்து தம்பியை கூப்பிட போகும்போது வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பேரண்ட் எல்லோரும் நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, அப்போ அதுமாரி சொன்ன இதுமாரி தம்பியோட கிளப்லேருந்து ஒரு 5 பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃப்ரீயாக சீட் கிடச்சிருக்கு, காலேஜ் சீட்டுன்னு சொல்லும் போது அதில் ஒரு பேரண்ட்டை சொல்லிட்டாங்க, இப்படிலாம் விளாண்டு அடிப்பட்டு ஏதாச்சும் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் அந்த படிப்பை படிக்கணும்னு அவ்வளோ கட்டாயம் இல்லையே, உட்காந்து படித்தோம்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீ சீட்டு வாங்கிடலாமே, மார்க் வச்சு வாங்கிடலாமேன்னாங்க. எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோதான் நம்ம படித்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி நம்மள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு செட்டில் ஆகலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட லைஃபுக்கு ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எவ்வளோதான் இப்போதைக்கு என்னையை பார்த்தீங்கன்னா கூட நான் 4 டிகிரி வச்சுருந்தாலும் எனக்கு சைடாக எந்த ஒரு கராத்தையோ அல்லது சிலம்பமோ அல்லது வேறு எதாவது டிராயிங் கிளாஸ் எதுவுமே நல்லா எடுக்க முடியல பாருங்களா. அப்போதைக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து தெரியல இதுமாரிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி அப்போ நான் படிக்கிற காலத்துலலாம் அது மாதிரியும் ஒரு கிளாஸ்லாம் இல்லை. இப்போ பசங்க வந்து நமக்கு மேலே ஒரு படி மேலே தான் இருக்காங்க. பேரண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு தெரியுது. அந்த கிரிக்கெட் கிளப்பு மூலயமா அந்த 5 பசங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருக்காங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான். ஆனால் இவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க ஏன் மார்க் வச்சு எடுக்கலாமேன்னு. எல்லா பேரண்ட்டும் எல்லா படிப்பையும் படிக்க முடியுமான்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது போது பிற்காலம் எனக்கு எப்படி அமையுன்றது தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு தம்பி 7th, பாப்பா 3rd தான். எல்லாத்தையும் வந்து நம்மளால் சமாளிக்க முடியுமா, வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே நம்ம யோசித்து அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு வந்து மியூசிக் இப்படி போகணுன்னு தான் ஆசை. ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டில் தான் இந்த 7th படிக்கிறதுலையே திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிரிக்கெட்டில் ஒரு வீரராக அவரும் ஒரு மாணவராக இருக்கிறதுல செலக்ட் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாப்பாவும் வந்து ஸ்கேட்டிங் தரானதுனால தான் நான் வந்து கிரிக்கெட்டில் இப்போதைக்கு போட்டிருக்கேன். அவள் 3rd படிக்கா. வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணால் நேஷ்னல் ஸ்டேட் லெவல்லாம் போயிருக்கா. இதுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சதீஷ்லன் சார், ஸ்கேட்டிங் சார் அவங்களுக்கும், பாலாஜி சார் அவங்களுக்கும். ரொம்ப என்னோட சின்ன பசங்க தான் 2 பேருமே, இருந்தாலும் நம்ம சாருன்னு சொல்லணும் தான். அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்கள 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஒரு மக்கள் மனசில் வந்து நம்ம இடம் பிடிக்கணும்னா அந்த சின்ன சின்ன ஹார்ட் ஒர்க் போட்டதோட எஃபெக்ட் வந்து நான் அவங்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்லணும். ஸ்கூலில் வந்து பார்ட் டைமாக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி ஆக்டிங் கிளாஸ்க்கு நான் போவேன். 5 days 7 days யாச்சும் டீச்சர்ஸ் லீவ் போட்டாங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கே கூப்பிடுவாங்க. அப்போ மட்டும் போவேன். என்னால் ரெகுலராக போனோம்னா பசங்களை என்னால் கவனிக்க முடியல. வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க பெரியவங்க இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாமே நானே பார்க்குறதுனால வீட்டில் டியூஷனு கொஞ்சம் அந்த கார்டன் மாரி வச்சு கூட அதுன்னு சொல்லிட்டு ரொட்டீன் என்னோடய படிப்பு எம்ஃபில் பிஎட்னால நான் அதை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் ஸ்கூலில் ரெகுலராக போய் சம்பாதிக்கிறத வந்து நான் இது மாதிரி நான் ரொட்டீனாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ட் டைமாக போகிறதுனால அங்கே வந்து அங்குள்ள ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு நல்லா தெரியும். அவங்க வந்து ஒரு நாள் சர்க்குலர் வந்திருக்கு கிளாஸ்க்கு, இதுமாரி வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு மாணவருக்கும் பிளான்ட்டை தராங்க, சொந்த வீடு உள்ளவங்களுக்கு இடம் உள்ளவங்களுக்கு தராங்க. அதை வந்து ரெகுலராக பராமரிச்சுட்டு மந்த்லி வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பணும். அப்போ 10th ஸ்டாஃப் அவங்க அக்கா பையன் கவிராஜ் வந்து அவங்கள்ட்ட வந்து சோசியல் சப்ஜெக்ட் படிக்கும் போது அந்த டீச்சர் என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, சர்க்குலர் வந்த உடனே பிளான்ட்டனே உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, ரகி நயோனிக்கு அம்மா தான் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா சொன்னாங்க கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னு. ஆனால் அவங்கள்ட்ட வந்து தம்பி பாப்பா இன்னும் போய் படிக்கலாம், அவங்க 10th கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அக்கா பையன் வந்து சோசியலில் பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்தார் அவர் படிக்கும் போது, கவிராஜ். அப்போ வந்து ஒரு சந்தோஷம். டிவியில் வந்து சென்டம் இத்தனை சப்ஜெக்டில் எடுத்திருக்காங்கன்ற சோசியலில் சமூக அறிவியல்னு போட்டு இத்தனை பேருன்ற போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அத்தனை பேரில் நம்மளும் நம்மளோட பையனும் ஒரு ஆளாக இருக்காருன்னு இன்னமும் கூட சொல்லுவாங்க. அப்போ உள்ள ஸ்டூடெண்ட் மாரி இப்போ எங்களெல்லாம் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வாழ்த்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்தனம்னா ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்கிறாங்க. அது சொல்லுவாங்க அதுமாரி பிளான்ட்டுனாலே உங்கள் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டு. அதுமாரி போன வருஷம் ஹெச்எம்ங்க இருந்தவங்க இப்போ தஞ்சாவூர் போயிட்டாங்க. அவங்க வந்து இப்போ கூட 200 பிளான்ட்டு பழச்செடியாக எங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மந்த்து போனாங்க. செப்டம்பர் மந்த்து ஆச்சு. நான் இது வரைக்கும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். அவங்க கால் பண்ண எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா நம்மளே கால் பண்ணாமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னு. பிளான்ட்டு நமக்கு செடி வேணும் அப்படின்னா
உஷாவை நயோனிகா அம்மாவையும் ரை அம்மாவையும் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற அந்த ஒரு வியூ அவங்களுக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் இன்னும் பெரிய லெவலில் பண்ணல. எல்லோரும் வந்து 1 கோடி பனை விதைகள்னு சொல்லி ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 1500 பனம்பழை வந்து நாங்கள் தமிழ் யூனிவர்சிட்டியில் வந்து விதைச்சிட்டு வந்தோன்றது இன்னமும் அங்கே எல்லாம் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வந்து கால் பண்ணுவாங்க, வந்துட்டு போங்க மேடம்னு சொன்னால் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க, NCC சார் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதான் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் சின்ன சின்னதாக பண்ணினாலும் அந்த ரீச் ஆகிறோம் பார்த்தீங்களா. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ அந்த 5 ஸ்டூடெண்ட் வந்து போயிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு எவ்வளோ தூரம் இருந்திருக்கும், எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும், எல்லாமே இப்போ ஃப்ரீன்றதை விட அவங்களுக்கு இது ஒரு பெருமை தானே. நம்ம ஸ்போர்ட்ஸில் இருந்தோம், கஷ்டப்பட்டோம், இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ல வரேன். பேரண்ட்டை வந்து பப்ளிக்காக பசங்களை வச்சுக்கிட்டோ அல்லது அவங்க இல்லாத போதோ மற்ற பேரண்ட்டோட ஹார்ட் ஒர்க் புரிஞ்சு தான் அவங்க சொன்னாங்களா. அப்போ ஏன்னா வந்து என்னோடய வழி ஃபுல்லும் என்னோடய 2 பசங்களுக்கும் அப்படி தெரியும் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். நம்மளோட அம்மாவோட படிப்பு வந்து ஸ்கூல் ஒர்க்கு 18 வருஷம் ஒர்க் பண்ணி இருக்கிறத விட்டுட்டு அந்த பசங்களுக்காக நான் வீட்டில் இருக்கேன். அதுவே தம்பியே சொல்லும் 3 வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுமா, நான் அதுக்கப்புறம் நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே நான் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து வீட்டில் இருக்கும்போது என்னோடய ஸ்டூடெண்ட்டோட இருக்கிற லைஃப் அது ஒரு தனி லைஃப் தான் இல்லை. அதுமாரி இப்போ சமூக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்க்கு ப்ளேஸ் கொடுத்தாங்க, தரணி ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கிளாஸ் பத்தலைன்னு மாற்றினதுனால கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் இவங்க எங்களுக்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு எப்படி நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல அவங்க நமக்கு இப்போ ஒரு உதவி செஞ்சுருக்காங்க, நம்ம ஏதாச்சும் ரிப்ளை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி என்னோடய பர்த்டே வந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளான்ட்டு ஸ்கூலுக்கு நிழல் தரதும் அவங்களோட ஸ்கேட்டிங் சார் சத்யசீலன் சாருக்கு வந்து 2 பிளான்ட்டை கொடுத்தோம் வீட்டில் வைக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஸ்கூல் சாரே சொல்கிறாங்க, பியூன் அண்ணா சொன்னாங்க, இங்கே பண்ணாத நீங்கள் வந்து வெளியிலேருந்து பண்ணுறீங்க, வாரத்துக்கு 2 நாள் தான் வரீங்க, பரவாயில்லம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, ஆனால் நான் வைக்க முடியாதும்மா, நானா கரஸ் சாருக்கு தான் தெரியும் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன்னா நான் சொல்கிறேம்மான்னாங்க. இன்னும் நாங்கள் அவங்கள பார்க்கல, ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் 2 பேருக்கு நான் இன்னும் கொடுக்கல. கான்வென்ட் ஸ்கூலுக்கு தம்பி ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸில் வைக்கணும்னு ஒரு எய்மோடு இருக்கேன். இன்னொன்று வந்து பாலாஜி சாருக்கு இன்னும் தரல. ஏன்னா தரணி ஸ்கூலுக்கும் கொடுக்கணும்ல, அங்கே கிரிக்கெட்டுக்கு போகிறதுனால அவங்களுக்கும் கொடுக்கணும்ல. அங்கே ஒரு சார் என்ன மாதிரியே பிளான்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹாக்கி சார் அவங்களும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஸ்கூலுக்கு 2 கொடுக்கணும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு சின்ன சின்ன செயல்கள் நம்ம செய்கிறது கூட அந்த நீடாமங்கலம் டு ஆலங்குடி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரோட்டு வரும் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையினர் வந்து செடி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து வேலி கட்டி அது கொஞ்சம் தூரம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களோட வளர்ச்சியை தடுக்குமேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் தம்பியும் வந்து நான் 3 பேருமே சேர்ந்து அந்த கொடியை எடுத்து விடுவோம். அப்போ வந்து நாங்கள் நீடாமங்கலத்தில் வந்து மன்னார்குடி கிளாஸ் வருவோம், கீபோர்டு கிளாஸ். அப்போ எடுத்து விட்டுட்டு அது ஃபோட்டோலாம் கூட போட்டிருக்கேன். இதில் கூட இதுமாரி மாணவர்கள் வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலங்குடி கோயிலுக்கு போகும்போது ஒரு பேரண்ட் அன்னைக்கு சொல்கிறாங்க, அங்கே அந்த செடி நீங்கள் வச்சு அந்த செடியெல்லாம் அகற்றுனீங்களா, இப்போ வந்து மரம் நல்லா வளர்ந்துருச்சு மேலே, அதனால் அந்த வேலியெல்லாம் எடுத்துட்டாங்க, உங்களோட செயலாக அதுக்கு ஒர்க்காக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்களேன். அந்த ரோட்டோரம் பார்க்கும்போது நம்மளோட ஞாபகம் அவங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். இதுமாரி அந்த செடியெல்லாம் அகற்றுறதுனால தான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில், கோலம் போட்டு அந்த கோலம் போடும்போது அந்த கொடியெல்லாம் பக்கத்தில் வந்துருக்கும். பக்கத்தில் எல்லாம் கேட்பாங்க, அக்கா அந்த கொடியை எடுத்துகிட்டு தான் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கனாக்கான்னு சொல்லுவாங்க. எனக்கு மனசு வராது. ஏன்னா ஒவ்வொரு செடியும் வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். நான் நிறைய செடி என்னோடய கொலையில் வச்சுருக்கேன், அதை ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன். அப்போ வந்து போர் போடலை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மிட்டாய் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் பாக்ஸ் எப்படி இருக்குன்னா அதில் ஒரு 3 பாக்ஸ் கம்பு போல வச்சுப்பேன். அந்த நம்ம வண்டிக்கு பின்னாடி வந்து டிக்கியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் 4 அடுக்கி வச்சுப்பேன். முன்னாடி 2 குடம் வச்சுப்பேன். ஒரு குளம் ஒன்று இருக்கும், அதில் 6 இருக்கும். குளத்தில் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம், 6ல் கூட எடுத்துக்கலாம். அதுலெலாம் கொண்டுட்டு வந்து ஊற்றி இன்றைக்கி வந்து எல்லாம் பெரிய மரமாக ஆச்சு. அதுதான் சொல்ல வரவங்கள்ட்ட எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதோட பலன் வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த ஒரு சிலர் பேர் டிஸ்கரேஜ் பண்ணும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. பாரதி பாஸ்கர் மேடம் கூட ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு பேட்டியில் சொன்னாங்க, இதுமாரி பேசிட்டு நான் கீழே வரும்போது ஒரு வயசான அம்மா வந்து என்னை கேட்டாங்க, ஏன் உங்கள்கிட்ட தோடே இல்லையா, வேறு தோடு மாற்றிக்க மாட்டிங்களா, செயினை அதே போட்டிருக்கீங்கன்னாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா அது நம்ம ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா
ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. ஆனால் கருத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருத்து சொல்லுவாங்க. நிறைய பேர் நிறைய கருத்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசுக்கு ஒன்று பிடிக்கல. இவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்கள பற்றி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அவங்க அப்போ சொன்னாங்க, இதுக்காக நம்ம ஏன் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம காதில் வாங்கி மனசு கஷ்டப்படணும், நம்மளோட கருத்தை ஏற்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்கும் போது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தானே அவங்க சொல்கிறாங்க, அது அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை விட்டுட்டேன். ஆனால் அது நான் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் சொன்ன மாதிரி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அடுத்து நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாங்க. அதேமாரி தான் ஒவ்வொரு படியும் ஏறும் போது அதோட வலிகள், அவமானங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி பிள்ளைங்களை ஓரளவுக்கு நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். இன்னும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு படியை தொட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். மாவட்ட அளவில் வந்திருக்கிறது ஒரு அளவு தான் தொட்டிருக்காங்க. இதோட தம்பியோட இவ்வளோ பெருமைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்கள சார் தான் சொல்லணும். அவங்க அப்பப்போ நான் வந்து ரொம்பவும் போய் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், சார் எந்த அளவுக்கு அவங்கள சீக்கிரம் ரீச் பண்ண முடியுமோ பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாள். இதை மட்டும் சொல்லுவாங்கன்னா அதுமாரி ஸ்கூலில் கூட இப்போ பிடி சார் சொன்னாங்க, பவுலிங் நல்லா பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அதை கூட ஹெச்எம் சிஸ்டர்கிட்ட சொன்னாங்களா, அது ஹெச்எம் கேட்டாங்களா, ஆள் ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி தம்பி ஒல்லியாக இருக்கிறதுனால கேட்டிருக்காங்க. சார் சொன்னாங்க, இல்லை மேடம் பவுலிங் செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு. இது ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பாருங்களேன், காலைல 5 மணி 5:30 எழுந்திரிச்சு அந்த ஹார்ட் ஒர்க்கு தானே அவங்களை இந்த அளவுக்கு ரீச் பண்ண வச்சுருக்கேன். அந்த 5 பசங்களும் நல்லபடியாக படித்து நல்லபடியாக முடித்து நல்லா சீக்கிரமாக ரீச் ஆகுறதுக்கும் இறைவனை வேண்டிக்குவோம். இதுமாரி அடிபடுறது என்ன ஆக போகுது, அதுமாரி வந்து ஒரு மைனஸான பாயிண்ட்டை சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா அவங்களோட பையனே ஒரு கேமில் இருக்கான், அதுதான் ஒரு மெயினான இது. பணம் எவ்வளோதான் இருந்தாலும் மாணவர்களோட ஒத்துழைப்பும் இருக்கணும். மாணவ செல்வங்கள் நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோவை பெற்றோர்கள் பார்த்தாலும் நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு போகிறதுக்கு இதுமாரி டிஸ்கரேஜ் பண்ணாமல் எப்பயும் அவங்கள்ட்ட ஊக்கமளிக்கிற வார்த்தைகளே பேசி பேசி நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு நாமளும் அவங்களோட பயணிப்போம். ஓகே, பாய். உங்கள் உஷா, உங்கள் ரகி நயோ.